உங்கள்ட்ட யார்ட்ட வந்து காசு இருக்கான்னு கேட்டா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? காசு இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்லன்னு சொல்லுவீங்களா? நம்மள பல பேர் வந்து காசு இருக்கான்னு கேட்டா, "ஐயய்யோ! காசு சுத்தமா இல்லையே! இப்பதான் செலவாச்சு. சுத்தமா இல்லைங்க. காசே இல்லைங்க." தயவு செஞ்சு உங்க வாயிலருந்து இந்த காசே இல்லைங்க, காசே இல்லைங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல சுத்தமா இல்ல, காசே இல்லன்னு நீங்க சொல்ல 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 உங்க பர்ஸ் வந்து காலியாயிட்டே போகுங்க. நெறைய பேர் கையில காசு நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்கல்ல, அப்படி உங்க கையில காசு எப்பவுமே நிக்கணும்னா, நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்டு பாருங்க. போக வேண்டிய இடத்துல கரெக்ட்டா போய் உட்காந்து செய்ய வேண்டிய விஷயத்துல அந்த இடத்துல செய்யும்போது கரெக்ட்டா அந்த பவர் ஒர்க் அவுட் ஆகும். நேரா பெருமாள் கோயிலுக்கு போங்க. போம்போதே கையில ஒரு பிரியாணி இலை எடுத்துட்டு போய்க்கோங்க. அந்த இடத்துல கிழக்கு பக்கமோ, வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பிரியாணி இலை, அதுல வந்துட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த 2 எழுத்து வார்த்தைய எழுதி, உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் இத மட்டும் ஒரு ஒரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க. பழச தூக்கி போட்டு எரிச்சிருங்க. புதுச வார வாரம் மாத்திட்டு வாங்க. இப்படி வந்து நீங்க செய்யும்போது யாராவது வந்து உங்ககிட்ட காசு இருக்கா? கொஞ்சம் தேவைப்படுதே அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்லன்னு உங்க வாயிலருந்து வராதுங்க. ஐயோ! சேஞ்ச் இல்லையே அப்படிங்கிற லெவலுக்கு நம்மள மாத்தி விடுங்க. இந்த டிப்ஸ் ஓகேவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. டாடா!